இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்ற அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள் என உலகின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக பத்திரிகை சுதந்திரத்திற்கான தினம் இன்றாகும். நாட்டில் உள்ள ஊடகங்களின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. பொலிஸ் ஊடக பிரிவின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். பொலிஸ் மா அதிபர் பூஜ் ஜெயசுந்தர தெரிவிப்பு. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் சிக்கியுள்ள பிரபல இந்திய தொழிலதிபர் விஜய் மல்லையா மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நாட்டில் உள்ள ஊடகங்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். உலக பத்திரிகை சுதந்திரத்திற்கான தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 180 நாடுகளை கொண்ட உலக ஊடக சுதந்திர பட்டியலில் இலங்கை 141வது இடத்தில் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் சுட்டிக்காட்டினார். கடந்த அரசாங்கம் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான பல்வேறு துன்புறுத்தல்கள் மற்றும் கொலைகள் இடம்பெற்ற போது பாராமுகமாக இருந்ததாகவும் தற்போதைய அரசாங்கம் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணையுடன் மட்டுப்படுத்தப்படாமல் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் எனவும் சம்பந்தன் கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் காணப்பட்ட போதிலும் தமது கடமையை துணிச்சலாக முன்னெடுத்து வரும் ஊடகவியலாளர்களுக்கு இரா சம்பந்தன் தமது பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். பொலிஸ் ஊடக பிரிவின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் பூஜ் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மறுசீரமைப்பு பணிகள் காரணமாகவே இவ்வாறு பொலிஸ் ஊடக பிரிவின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் மா அதிபர் மேலும் சுட்டிக்காட்டினார். பொலிஸ் ஊடக பிரிவு எதிர்வரும் காலங்களில் சங்கமாக உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று மாலையிலிருந்து பொலிஸ் ஊடக பிரிவின் செயற்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையினால் 3600 பஸ்கள் மே தினத்தில் கலந்து கொண்ட கட்சிகளுக்கும் குழுக்களுக்கும் வழங்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதனால் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 4 மில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் நிறைவேற்று அதிகாரி ராஜகுணதிலக்க தெரிவித்துள்ளார். மே தின ஊர்வலத்தின் போது பஸ் வண்டிகள் சிலவற்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு தண்டப்பணம் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வீதி பாதுகாப்பிற்கான தேசிய சபை தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் விபத்துகளினாலேயே அதிக உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபையின் செயலாளர் டாக்டர் சிசிர கோதா கூட தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் மற்றும் பாதசாரிகள் விபத்துகளில் அதிகமாக உயிரிழந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 4 மாதங்களில் வீதி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 936 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கவனயீனம் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதனாலேயே அதிக விபத்துகள் ஏற்படுவதாக வீதி பாதுகாப்புக்கான தேசிய சபையின் செயலாளர் டாக்டர் சிசிர கோதா கூட மேலும் தெரிவித்துள்ளார். கொகைன் 220 கிராமுடன் கைது செய்யப்பட்ட நைஜீரிய பிரஜை கொழும்பில் கொகைன் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள களியாட்டு விடுதிகளுக்கு வருகை தருபவர்களுக்கு அவர்கள் கொக்கைன் விற்பனை செய்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் 8 நைஜீரிய பிரஜைகள் மற்றும் 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. காக்கேசை பிரதேசத்தில் வைத்து 172 கிராம் கொக்கைன் மீட்கப்பட்டுள்ளதுடன் களவி பகுதியில் இருந்து 50 கிராம் கொக்கைன் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மிகவும் ரம்மியமான பகுதியான நுவரேலியாவில் அமைந்துள்ள ஹக்கலை தாவரவியல் பூங்காவில் தற்போது மலர்கள் மலர்ந்து மிக அழகாக காட்சியளிக்கின்றன. நுவரேலியா பதுளை பிரதான வீதியில் அமைய பெற்றுள்ள இந்த அழகிய தாவரவியல் பூங்காவிற்கு வருடந்தோறும் அதிக அளவிலான உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வருகை தருகின்றனர்.
இந்த வருடத்தின் வசந்த காலம் ஆரம்பம் முதல் தற்போது வரை அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை தருவதாக பூங்காவிற்கு பொறுப்பான அதிகாரி தெரிவிக்கின்றார். மழையுடனான காலநிலை நிலவினாலும் பூங்காவிற்கு வருகை தரும் பயணிகளின் தொகை அதிகரித்துள்ளதாகவே அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குளங்கள் இலங்கை மக்களின் வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடும் நீண்டகால பிணைப்பை கொண்டவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குளங்களின் புனரமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அதிகளவிலான அசமந்த போக்கி உரிய தரப்பினரால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. புத்தளம் மாவட்டமும் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபைக்குட்பட்ட ஆனை விழுந்தான் குளம் புனரமைப்பு செய்யப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர். அமைந்துள்ள 300 ஏக்கர் கொண்ட குளமானது பல வருட காலமாக இன்னும் புனரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகின்றது. இதை அண்டிய 300 ஏக்கர் கொண்ட வயல் வெள்ளாமை கூட இது குளம் ஒழுங்கான முறையில் இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக இரு போகங்களும் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடியது இருக்கும். இந்த குளம் புனரமைப்பு செய்யப்படாமையால் தாம் பல்வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குறை வெளியிடுகின்றனர். சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த குளம் கடந்த பல வருட காலங்களாக புனரமைக்கப்படாமல் வாழை தாவரங்கள் நிறைந்த நிலையில் காட்சியளித்து வருகின்றது. இந்த குளத்தை அண்டிய சுமார் 300 ஏக்கர் வயல் நிலம் காணப்பட்டு வருகின்ற போதிலும் விவசாயிகள் ஒரு போகம் மட்டுமே வேளாண்மை செய்து வருகின்றனர். இந்த குளம் புனரமைக்கப்படும் பட்சத்தில் இருபோகம் வேளாண்மை செய்து கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். குளத்தை நம்பி நாங்க வெள்ளாமை செஞ்சு வந்தோம் இவ்வளவு காலமா. இப்ப எங்களுக்கு அந்த வெள்ளாமையை செய்யல நிலைமையா இருக்குது. என்ன கேட்டா மழையை நம்பி தான் இப்ப நாங்க செஞ்சு வரோம். ஒரு பாகம் தான் எங்களுக்கு செய்யலாம். இப்ப அந்த குளம் வத்தின்னு சொன்னா அந்த குளம் எங்களை இருந்தது கூட தெரியல, அவ்வளவுக்கு வத்தி போய் கிடக்குது. இதை நம்பித்தான் நாங்க இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வாழ்ந்து வரோம். என்ன கேட்டா எங்களுக்கு இப்ப எங்களுக்கு சீவிக்கலாம் நிலைமை வந்திருக்குது இந்த குளம் இல்லாதனால. இப்ப இந்த மழையை நம்பி நாங்க வருஷத்துல ஒரு ட்ரிப் செஞ்சு எங்களுக்கு போதாத 2 பாகம் செய்யல எங்களுக்கு. இந்த குளத்தை அண்டி அதிகளவிலான வெளிநாட்டு பறவைகள் காணப்படுகின்ற போதிலும் நீர் இல்லாமல் இந்த பறவைகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்வது வலிமையாகிவிட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தேர்தல் காலங்களில் மாத்திரம் மக்கள் எனும் கொள்கையிலிருந்து நீங்கி உரிய அரசியல் தரப்பினர் இவ்வாறான விடயங்களிலும் அவதானம் செலுத்த வேண்டியது அவசியம் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.